வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. முழு கதை என்னன்னு சொல்கிறேன், அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம். மலரும் அர்ஜுனும் ஃப்ரெண்ட்ஸ். அர்ஜுன் ஒரு துருதுருவான பையன். 2 பேரும் ஒரே கிளாஸில் படிச்சுட்டு வராங்க. திடீர்னு ஒரு நாள் அர்ஜுன் மலர்கிட்ட, மலர், எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னைய லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டான். மலருக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் இங்கே பார்த்தா மலருக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் மலர் நான் இப்போது லவ் பண்ண ரெடியாக இல்லை, நான் ரொம்ப படிக்கணும், எனக்கு நிறைய கனவு இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்புறம் மலரும் நீட் படிக்கிறதுக்கு போயிட்டா, அர்ஜுனும் இன்ஜினியரிங் படிக்க சென்னைக்கு போயிட்டான். பட் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூட். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அர்ஜுன், உன்னைய நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், இவ்வளோ நாளாக இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்ட்டு ஒரு நாள் மலர் அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டான். அர்ஜுனும், நீ இதெல்லாம் பற்றி இப்போ யோசிக்காத, நீட் முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னான். மலரும் ரொம்ப ஹோப்போட நீட் முடிச்சுட்டு MBBS சீட்டும் அவளுக்கு கிடச்சிருச்சு. அதுவும் சென்னையில். அர்ஜுனை பார்க்க அவள் ரொம்ப ஈகராக இருக்கா. ஒரே சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட இல்லை. அர்ஜுன் முன்னாடியே அவன் காலேஜில் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இது அவளுக்கு தெரிய வருது. அவளும் அவனை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஆனால் அவன்கிட்ட பேசவே முடியலை அவளால். மலரும் டாக்டர் ஆகிட்டா, ஹாஸ்பிட்டலில் நல்லா ஒர்க் பண்ணுறா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. அர்ஜுன் பண்ணுறது கரெக்டாக தப்பா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க.